மொதல் தடவையா IBPS PO prelims-ல 35 questions 30 marks கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 2 marks-ல questions வருமா? இன்னும் ஒரு வாரம் தான் prelims இருக்கு. நான் மெயின்ஸுக்கு போய் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாமா அப்படிங்கிற டவுட்டுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். சரி, எப்பவுமே ஒரு 10 சம் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். IBPS PO ப்ரிலிம்ஸை எப்படி நம்ம கான்ஸில் அப்ரோச் பண்ணி வந்து நம்ம வந்து எக்ஸாமை கிராக் பண்ணலாம். வெல்கம் டு நம்ம சேனல் அண்ட் உங்கள் கணேஷ். ஸோ IBPS PO ப்ரிலிம்ஸில் கான்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணுறது, நமக்கு இந்த ஒரு வாரம் வந்து நல்லாவே டைம் இருக்குது எக்ஸாம் தள்ளி போனதுனால. எப்பயுமே கான்ஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பூஸ்ட் ஆயிரும், நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா 5200 வேக்கன்சி ஓவராலாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் இல்லாத ஒரு வேக்கன்சி வந்துருக்கு. இந்த வேக்கன்சியுமே 6000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நல்ல சான்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. மைண்டை போட்டு படிங்க. ஸோ வருஷம் நம்ம KR லாஜிக்ஸில் கிளியர் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி IBPS PO கிராக் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் IBPS PO நிறையா பேருமே கிராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நான் சும்மா சொல்லலை, ஸ்டாட்ஸுமே இருக்குது. நீங்களுமே இதே மாதிரி இந்த வருஷம் ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறீங்க, உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரீங்க. எய்ம் KR லாஜிக்ஸ் 2026 அவார்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம எழுதணும், அதை நீங்கள் கமெண்டில் எழுதினாலும் சரி, அது கண்டிப்பாக அது நடக்கும். அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் நடக்கும். நீங்கள் இப்போயே வந்து ட்ரீம் பண்ணுங்கள், ஸ்டேஜில் வந்து நம்ம அவார்டு வாங்கணும், நம்ம பேரண்ட்ஸ் ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி, நீங்கள் அப்படியே மெடல் வாங்குற மாதிரி, சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இப்போ இமேஜின் பண்ணுங்கள். ஷுவராக அது வந்து 100% நடக்கும். எனக்குலாம் அது நடந்திருக்கு. நிறையா பேர் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறேன், எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் போடவே டைம் இல்லை, எல்லாருமே வீட்டில் இருந்து படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் போடுறாங்க. அதனால் பயப்படாதீங்க. அங்கே போய் நம்ம கிரவுண்டில் போய் நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், அங்கே போய் நம்ம எப்படி கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதான் இங்கே மேட்ரு. உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்து நம்ம மதுரையில் வந்து ஒரு போன வாரம் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு, கிரிக்கெட் டோர்னமெண்ட். 20000 ப்ரைஸு. எப்பவுமே 20000 ப்ரைஸ் அப்படின்னா நிறையா டீம்ஸ் வந்து மதுரையிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு 24 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமை நான் தான் லீட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே பெருசாக கிரவுண்டில் போய் கிரிக்கெட் ஆடல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. அதனால் அப்படியே நான் ப்ராக்டிஸ் பண்ணல. சரி, ஓகே, நம்ம வந்து சனிக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மற்ற டீம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே கிரிக்கெட் விளாட்றவங்க, டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. பட் அந்த ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணதில் அந்த மெயின் மேட்ச்சில் செமிஃபைனல் ஃபைனலில் நர்வஸாக அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனில் ஒரு ஃபைனலில் அடித்து கப்புமே வாங்கினோம், 20000 வின்னும் பண்ணோம். ஸோ இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, என்ன தான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் ரியல் மொமெண்ட்டில் நம்ம 100% எஃபர்ட் போட்டு எனக்கு இருந்துச்சு இந்த கான்ஃபிடென்ஸ், நம்மளால் டீமை வின் பண்ண வைக்க முடியும், ஃபைனலில் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மைண்ட் கேம் மட்டும் தான் நான் ஆடினோம், வின் பண்ணோம், 20000 ப்ரைஸுமே அடித்தோம். ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் போடலாம், எனக்கு டைம் இல்லை, வந்து சரியாக எனக்கு 2 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. அந்த 2 ஹவர்ஸுமே நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க. அங்கே ரியல் எக்ஸாமில் நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுமே ஒரு மாதிரி கை நடுங்கிடும், அப்படியே பயந்துக்கிட்டே வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணுவாங்க. பட் அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம பார்த்துக்கலாண்டான்னு இருந்தாலே போதும், கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம கூப்பன் கோட் வந்து நம்ம ஒரு 2 டேஸ் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். நிறையா பேர் வந்து டைம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கூப்பன் கோட் இந்தியான்னு போட்டு 16, 17 வந்து 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எலைட் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லைவை நிறையா கிவ் அவே கொடுத்துருந்தோம். SBI PO அண்ட் கிளரிக்கலுக்கான 1000 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அது போக வந்து DI அண்ட் பசிலில் 200 கொஸ்டின், 20 செட்டு, டிஸ்கிரிப்டிவில் இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ பேங்கிங் அவேர்னஸோட பவர் கேப்சூல், எலைட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸோட கேப்சூல், RBI சர்க்குலர், இது செமையாக இருக்கும். பேங்கிங் அவேர்னஸோட கோர்ஸ் மண்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது போக லாஸ்ட் 5 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ், மொத்தமாக ஒரு 10,000க்கு மேலே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, KR லாஜிக்ஸ் ஆப்பில் போயிட்டு PDF கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரீடம் கிவ்வேன்னு இருக்கும், பை ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலைட் பாஸுமே தயவுசெய்து வாங்கி வச்சு படிங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு POவோட ப்ரிலிம்ஸில் ஆப்டியில் வந்து 35 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டான்னா 35 கொஸ்டின்ஸ் வெறும் 30 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கான். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, சார் வந்து 2 மார்க்ஸ் கேட்டுருவானா,
இல்லைனா எப்படி இதை வந்து கேட்பான் அப்படின்னு. பட் ஐபிபிஎஸ்பியோட நோட்டிஃபிகேஷனில் அவன் வந்து மெயின்ஸ்க்கெலாம் மென்ஷன் பண்ணியிருப்பான் பார்ட் ஏ பார்ட் பின்னு. இந்த டைம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹை பாசிபிள் சான்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஹை பாசிபிள் சான்ஸ் வந்து 0.85 மார்க்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 30/35 போட்டுருவாங்க. ஸோ 2 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்காது. ஈச் கொஸ்டின் 1 மார்க்காக இருக்க போகிறதுல 0.85 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து ஹை பாசிபிலிட்டி. லீஸ்ட் பாசிபிலிட்டியுமே நம்ம எப்போயுமே திங்க் பண்ணணும். ஏன்னா இப்படி இருக்கலாம் சரியா. ஸோ எல்லாத்தையுமே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா கூட கிரவுண்டு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குமா, திடீர்னு பார்த்தா எக்ஸாம் எனக்கு ஸ்பின் அது கிரவுண்டு ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்துச்சு, நம்ம அதுக்குமே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் கரெக்டாக. ஸோ லீஸ்ட் பாசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து 0.5 மார்க்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வந்தாலுமே பார்த்துக்கலாம். ஏன்னா 0.5 மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் 5 நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு மொத்தமாக 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இல்லை அப்படின்னா எப்பயும் போலயே உங்களுக்கு வந்து 1 மார்க் இல்லாமல் ஒரு கொஸ்டினுக்கு அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 0.85 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்குமே ரெடி ஆகிட்டு போங்க. ஸோ லாஸ்ட் டைமோட பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸ்லோவாக ஸோ அப்ராக்சிமேஷன் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ராங் நம்பரில் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொஸ்டின். டேபிள் டிஐயில் 5, லைன் டிஐயில் 5, கேஸ்லர் டிஐயில் 5. ஸோ எப்பயுமே உங்களுக்கு பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 3 டிஐ கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு தெரியும் 2 டிஐ டேபிள் டிஐ, லைன் டிஐ, அது போக அந்த பேராகிராஃப் வச்சு கேஸ்லர் டிஐ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அத்தமெட்டிக்கில் வந்து உங்களுக்கு 9 கொஸ்டின் ஏன்னா யார் கேட்டதுனால 9 கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லீஸ்ட் பாசிபிள் படி உங்களுக்கு 5 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரலாம், 5 ராங் நம்பர் இல்லைனா ஒரு ஸ்லாட்டில் போடுற அது எப்படி மூட் இருக்கோ அப்படி கொடுப்பானுங்க. ஸோ இதில் வந்து 0.5 அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து 5 மார்க்ஸ் ஆச்சு கரெக்டாக. 10 கொஸ்டின்ஸ் ஈச் 0.5னா 5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஐ கேஸ்லெட்ஸில் 3 செட்டு வருது அப்படின்னா 15 மார்க்ஸ் ஆச்சு. ஓகேவா. ஸோ இது போக வந்து உங்களுக்கு 10 அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ 35 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 30 மார்க் ஆச்சு கரெக்டாக. இது வந்து லீஸ்ட் பாசிபிலிட்டி. இல்லை அவன் வந்து 0.85 வச்சு கொடுக்குறான் அப்படின்னா எனிவே உங்களுக்கு 3 டிஐ வரதான் போகுது. எப்படியுமே உங்களுக்கு 3 டிஐ கொடுத்துருவான். 1 கேஸ்லெட் இருக்கும், 2 டிஐ இருக்கும் அப்படின்னா. ஸோ 5 சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன், மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து 10 அப்ராக்சிமேஷன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே 30. ஸோ மேபி உங்களுக்கு 5 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஆர் 5 நம்பர் சீரீஸ். ஓகேவா. இப்படி இருக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ 30. ஸோ 35 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். இதுலேயுமே 35 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு கரெக்டாக. 10, 25, 35. ஓகே. ஸோ இதுதான் சான்ஸ். நீங்கள் எதுக்குமே ரெடி ஆகிட்டு போங்க. ஸோ இப்போ எக்ஸாமுக்குள்ளே போகிறீங்க. ஓகேவா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது தான், எடுத்தோடனே வந்து டிஐ டச் பண்ணாதீங்க. வாட் எவர் டெஸ்ட் உங்களுக்கு 0.5 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஈச் கொஸ்டின் 0.8 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஸ்பீட் மேக்ஸ்னால் சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் ஆர் ராங் நம்பர் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் ஆர் குவாட்ராடிக், இது எப்படியுமே உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த 10ஐயுமே 10மே அடிச்சிருங்க. 10க்கு 10மே அடிங்க. அதிகபட்சம் மிஸ் ஆச்சுன்னா 9 அடிங்க. ஷாராக வந்து நீங்கள் 9 அடிச்சிடலாம். ஒன்று வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஒரு ராங் நம்பர் வந்து கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்குன்னா தயவுசெய்து வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணாமல் திங்க் பண்ணாமல் இப்போ ராங் நம்பர் எடுக்கிறீங்க, 4 கொஸ்டின் போட்டிங்க, ஆனால் ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஒரு மைண்டை போட்டு ஒரு 40 செகண்ட் யோசிச்சிட்டிங்க. இன்ட்டு 0.5 ப்ளஸ் 0.5 ஸ்கொயரா க்யூபா உங்களுக்கு கிடைக்கல, செட் ஆகலை அப்படின்னா டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. நான் அதை கண்டுபிடிச்சே தான் ஆவேன், அந்த 1 மார்க் வாங்கியே ஆவேன் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். 9 கொஸ்டின் போட்டாலும் ஓகே தான், 8 கொஸ்டின் போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு டஃப்னா எல்லாத்துக்குமே டஃப்பு தான். ஓகேவா. அதே மாதிரி 3D இருக்குன்னா தயவு செய்து இந்த நான் வந்து கேஸ்லெட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவேன், எனக்கு 2 கிராம் கேஸ்லெட்ஸ்லாம் சூப்பராக வரும் அப்படின்னு கேஸ்லெட்ஸில் உட்காராதீங்க. ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இந்த கேஸ்லெட் டிஏ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவான். ஏன்னா நமக்கு தேவை வந்து ப்ரிலிம்ஸில் கிராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 to 20 மார்க்ஸ் வாங்கினாலே கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒர்த்தான அட்டம் தான். ஸோ அதனால் அந்த ஒரு டிஏ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா, கேஸ்லெட் டிஏ ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஒரு லைன் ஒரு டேபிள் இருக்கும், இல்லைனா ஒரு பை சார்ட் ஒரு டேபிள் இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டில் கண்டிப்பாக ஒன்று ஈஸியாக இருக்கும், அதில் கண்டிப்பாக பிக் பண்ணிடுங்க. அது மிச்சம் ஒன்று வந்து தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு டிஏ நீங்கள் நச்சுன்னு அட்டன் பண்ணால் கூட ஓகே தான். அதே மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் வாரீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம்ஸில் எவ்வளோ ஸ்கிப் பண்ணலாம்? இப்போ அவுட் ஆஃப் 10ல் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னை போய் நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா கூட என்னாலுமே 10 out of 10 போட முடியாது. நான் 12 லாஸ்ட் மராத்தான்லாம் எடுத்தேன் ஒரே ஸ்ட்ரெச்சில். எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்ம 12 மணி நேரம் வந்து எடுத்துடலாம், லாகே ஆகாமல் எடுத்துடலாம், எப்படினாலும் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அது கஷ்டம், கரெக்டாக கண்டென்ட் தெரியணும், அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பட் என்னை போய் நான் ஒரு ரியல் எக்ஸாம் எழுத விட்டால் கூட 10 கொஸ்டின்ஸில் நான் வந்து ஒரு 7 or 8 தான் என்னாலே பண்ண முடியும். ஸோ ட்ரைனராக ஸோ எனக்கு கான்ஸ் அவ்வளோ தெரியும், என்னால் பிடிக்கிற சப்ஜெக்டாக இருந்தால் கூட 7 or 8 தான் பண்ண முடியும், 10 out of 10 பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணாலே போதுமானதுமா. நீங்கள் 4 கொஸ்டின் நச்சுன்னு போடுறீங்களா, அதுவே நல்ல டம். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கான்ஸ் ஸ்பீட் மேக்ஸில் ஒரு 9 கொஸ்டின்ஸ் பண்ணுறீங்க, ஈச் ஃபார் எக்ஸாம்பிள் 9 மார்க் வருது, அப்ளிகேஷனில் 4, ஒரு டிஐயில் வந்து கண்டிப்பாக ஒன்று பண்ணிடுவீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மார்க் வந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு குட் அட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18 தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 18 போட்டாலே ஷாராக வந்து சேஃப் தான்ப்பா. அதனால் இந்த மைண்ட் செட்டில் போங்க, நம்ம எல்லாமே போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த 1 வீக்கில் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கிறதா மெயின்ஸ் படிக்கிறதா? ஸோ தயவு செய்து வந்து ஒரு 7 days இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். மெயின்ஸ் கூட இப்போலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கன்வர்ஷன் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு 1:10 இருக்கும். கரெக்டாக 10 பேர் எழுதுறாங்கன்னா ஒரு ஆள் தான் கிளியர் பண்ணுவாங்க. 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னா 10,000 தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. அந்த 10,000 நம்ம வந்து வந்துடலாம். ஆனால் அந்த 1,00,000 10,000 வருதுன்னா இங்கே சேலஞ்சிங். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறையா பேர் நல்லா படிக்கிற பசங்க 2-3 ப்ரிலிம்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ண பசங்க 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவங்க மெயின்ஸுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே மெயின்ஸ் லெவலில் பார்க்குறது, மெயின்ஸ் லெவலில் பஸ்ஸில், மெயின்ஸ் லெவலில் டிஐ, மெயின்ஸ் லெவலில் அப்ளிகேஷன்ஸ், மெயின்ஸ் லெவலில் டேட்டா சஃபிஷியன்சி போட்டுட்டு ப்ரிலிம்ஸுக்கு மார்க்கே எடுக்காமல் போயிடுது. ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஈஸி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இப்போ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது, வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா பாப்பாவை பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. 1 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணல, அது உங்கள் விருப்பம். ஒரு மார்க் டெஸ்ட் ஃபுல்லாக எடுங்க. நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன், நான் அகாடமி போய் படிக்கிறேன், எனக்கு வந்து வீட்டில் தான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு மார்க் டெஸ்ட், ஈவினிங் ஒரு மார்க் டெஸ்ட், மேபி பெட்டர். உங்கள் ஹால் டிக்கெட் வந்திருக்கும் கரெக்டாக, உங்கள் எக்ஸாம் டைம் வந்து 1:30 போட்டிருக்கலாம், இல்லை ஈவினிங் 4 o'clock ஷிஃப்டாக இருக்கலாம், காலையில் ஷிஃப்டாக இருக்கலாம். அப்படின்னா அந்த ஷிஃப்ட் டைமில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எடுங்க, மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறீங்க, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. இல்லை நான் வீட்டில் ஃபுல் டே இருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் மெயின்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ப்ரிலிம்ஸை ஈஸியாக நினச்சிடாதீங்க, இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து காலையில் ஒரு மார்க் டெஸ்ட், எக்ஸாம் டைமில் எடுக்கிறீங்கன்னா நைட் ஒரு மார்க் டெஸ்ட். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் 10 ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் ஆச்சும் எடுக்கணும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் 5 மார்க் டெஸ்ட் ஆச்சும் நீங்கள் எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அனலைஸ் கூட பண்ணுறீங்க, அது உங்கள் டைம் பொறுத்து. நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும், எல்லாமே சொல்யூஷன்ஸ் தெரியாட்டியுமே நான் போடணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் திறமை. ஆனால் மார்க் டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போங்க. ப்ராக்டிஸ் முக்கியம். இப்போ தானே கணேஷ் ப்ரோ சொன்னீங்க ஒரே ஒரு நாள் தான் விளாண்டு கப்பு எடுத்துட்டேன் அப்படின்னா, டிபெண்ட்ஸ், எப்படினாலும் இருக்கலாம். பட் மார்க் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாளாச்சும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதான் இங்கே மேட்ரு. எக்ஸாம் டைமில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க,
ஓகே, உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லா மார்க் டெஸ்ட்டுமே ஒரு சில மார்க் டெஸ்ட் வந்து ஹை லெவலில் இருக்கலாம், டிஃபிகல்ட் மாடரேட்டாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். அப்படின்னாலும் பயப்படாதீங்க. எனக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்க இடத்துல எனக்கு 3 சப்ஜெக்டையுமே சேர்த்து எனக்கு 45 தான் வருது அப்படின்னாலுமே ஓகே தான். இது மார்க் டெஸ்ட்டு தானே. ரியல் எக்ஸாம் வேறு மாதிரி இருக்கும்ல, ப்ரெஷர் இருக்குது, அங்கே போய் நம்ம மென்டல் எபிலிட்டி இருக்குது, அதாவது மைண்டு இருக்குது கரெக்டாக. ஸோ 45 தான் வருது, இல்லை எனக்கு 40 தான் வருதுனாலும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. ஏன்னா ஜஸ்ட் மார்க் டெஸ்ட். இதை வச்சு இதை நினச்சிக்கிட்டே ஐயோ எனக்கு மார்க் டெஸ்ட்டில் மார்க் வரலை, மார்க் டெஸ்ட்டில் வரலை அப்படிங்கிறத தயவு செய்து விட்டுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம குவான்ஸில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ தயவுசெய்து வந்து செக்ஷனல் வைஸாக வந்து கொஞ்சம், அதாவது டாபிக் வைஸாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி என்னோட 12 hours மராத்தான்லாம் பார்த்தீங்களான்னு தெரில, அது தயவுசெய்து கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப படுத்துட்டு தூங்குறப்ப கூட மொபைல் வச்சுட்டே பார்க்கலாம் கரெக்டாக. அதனால் அப்படி தான் ஏதாச்சும் விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா நான் அப்படி தான் பார்ப்பேன். உட்காந்துட்டுலாம் பார்க்காம ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டே ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்ப்பேன். இந்த மாதிரி ஆக்சுவல் பார்த்துருங்க. அதே மாதிரி எனக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தெரியலை, நோ ப்ராப்ளம். எனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல, நோ ப்ராப்ளம். எனக்கு பைஃப் அண்ட் கிறிஸ்டனே வராது, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு ஈஸியான டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஏஜஸ், அது வந்தால் 1 மார்க் எடுங்க. பெர்சன்டேஜ் அதில் 1 மார்க் மிஸ் பண்ணாதீங்க. ஓட் பேஸ்டாக அடிங்க, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சராக அடிங்க, ஆவரேஜ் அதில் ஒரு கொஸ்டின் எடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் 1 மார்க் எடுங்க. நான் சொன்ன மாதிரி 10 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 பிக் பண்ணுங்கள் போதும். தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நான் எப்போயுமே சொல்கிறதா, இத்தனை வருஷம் கிளியர் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ எத்தனை பசங்க இன்னை வரைக்கும் டச்சில் தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசுவாங்க, கிளியர் பண்ணிவிட்டு ஃபோனில் பேசுவாங்க. இவங்க எல்லாருமே சொல்கிறது, கணீஷ் ப்ரோ யாருமே 50 போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க மெயின்ஸில். கணீஷ் ப்ரோ நான் 7 கொஸ்டின் தான் ப்ரோ மெயின்ஸில் போட்டேன், எனக்கு எப்படி கிளியர் ஆனனே தெரில. மெயின்ஸில் சொல்கிறேன், ஆப்டியில். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஒரு 18 தான் போட்டேன், நான் எப்படி கிளியர் பண்ணனே தெரில. ஸோ கிளியர் பண்ணுற பசங்களோட நீங்கள் மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தீங்கனாலுமே, அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தாலுமே அவங்க தான் சொல்லுவாங்க, இவ்வளோ தான் போட்டேன், அக்யூரஸியாக போட்டேன், நான் கிராக் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இங்கே அதான் மேட்ரு. அதனால் தெரியாத டாபிக்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப இப்போ படிக்க வேணாம். ஏன்னா அந்த 1 வாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐயோ நான் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டனே பார்க்கலையே, ஐயோ நான் ட்ரைன்ஸே பார்க்கலையே, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமே நான் தொட்டதே இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ அந்த 1 வாரத்தையும் கற்றுக்க போகிறதில்ல. பட் தெரிஞ்ச டாபிக்ஸில் நல்லா வந்து ஸ்ட்ராங் டாப்பிக்கை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கிரிக்கெட் விளையாட கூட நான் அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட் எப்பவுமே 2 ஓவர் நல்லா போடுவாங்க, 5 ஓவர் கொடுப்பாங்க ஃபைனல் அப்படின்னா. ஒரு 2 ஓவர் நல்லா பவுலர்ஸ் இருப்பாங்க, அந்த பவுலர்ஸ் அடிக்கவே இல்லை. ஆனால் அந்த வீக் பவுலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஓவரில் டார்கெட் பண்ணி அடித்தோம். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ வீக் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா டார்கெட் பண்ணி அடிங்க. ஸ்ட்ராங் டாபிக் உங்களுக்கு அதாவது எனக்கு இந்த டாபிக் ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்காக வந்து முக்கியமான மந்த்ரா வந்து இந்த ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இந்த 1 வீக் தயவுசெய்து போடுங்க. மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு இந்த ஒரு 6 நாளைக்கு வந்து என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற செக்லிஸ்ட் போடுங்க, என்னென்ன பண்ண போகிறோம் இப்போயே நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட்டுன்னு எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு டைரி வச்சுருப்பீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் வச்சுருப்பீங்கன்னா எடுத்து ஒட்டுங்க. இன்றைக்கி மார்க் டெஸ்ட் பார்க்கணும், இன்றைக்கான சிஏ பார்க்கணும், இன்றைக்கி வந்து நான் 2 பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருக்கணும், நான் 2 டிஏ வந்து சால்வ் பண்ணியிருக்கணும்னா இங்கே என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. முடிச்சிட்டிங்களா? எஸ், கம்ப்ளீட்டட். ஒருவேளை அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டூ அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது, இன்டூ போட்டு வைங்க. பட் அடுத்த நாள் அதை கம்ப்ளீட் பண்ணி டிக் மார்க் போட்டுருங்க. இப்படி பண்ணி பாருக்குங்க, நமக்கு ஒரு செம்ம கான்ஃபிடென்ட் வரும் எக்ஸாமுக்கு. பரவாயில்லடா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பிளான் பண்ண மாதிரி. இதுதான் அந்த மென்டல் கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே முக்கியம். அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அந்த கான்ஃபிடென்ட் வரும், நம்மளோட அந்த ப்ராக்ரஸ் கரெக்டாக பண்ணிட்டாலே எக்ஸாமில் கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த கை நடுங்கிறது, எக்ஸாம் முன்னாடி வாந்தி வர்றது, இதெல்லாம் வராது. பயங்கரமாக எக்ஸாமை போய் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டிமோட்டிவேட்டாக இருப்பாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா ஏதாவது சின்ன கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.